Hi friends, welcome back to our channel Tilika's Life. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 2 கப் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்ல எடுக்கிறோமோ அதே கப்ல தான் நம்ம கோதுமை மாவு எடுக்கணும். 1 கப் கோதுமை மாவு, 2 கப் மைதா மாவுக்கு 1 கப் கோதுமை மாவு, அதில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக தான் ஆட் பண்ணோம், ஸ்வீட்டுக்கு உப்பு கம்மியாக ஆட் பண்ணோம். இப்போ கொஞ்சோண்டு நெய் போட்டு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லாவே பிசைஞ்சாச்சு. இப்போ மேலே நெய் ஊற்றி நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் கூட நெய் நம்மளுக்கு எல்லா இடத்துக்கும் போய் ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். இப்போ மேலாப்ப லைட்டாக நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி போட்டு 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 1 கிளாஸ் அளவு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அந்த கடலைப்பருப்பை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ முழுகிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, நெய் ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ வெல்லம் பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். 4 விசில் வந்தாச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இப்போ விசில் ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணி இதை நல்லாவே மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெல்லம் பாகில் அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். அதை பட்டர் ஷீட் இல்லைன்னா வாழை இலையில் வச்சு ஃபஸ்ட்டு வெறும் மாவை எடுத்து நல்லா டாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பூர்ணத்தை உள்ளே வச்சுக்கலாம். இதை திருப்பியும் பட்டர் ஷீட் உள்ளே வச்சு லைட்டாக மேலே நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு திருப்பியும் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வெளியே பூர்ணம் வராமல் டேப் பண்ணணும். இப்போ பட்டர் ஷீட் மேலே இன்னொரு பட்டர் ஷீட் போட்டு மெயினாக நம்மளுக்கு பட்டர் ஷீட்லேயும் சரி வாழையிலையும் சரி நம்ம நெய்யை இல்லைன்னா எண்ணெய் பூசிட்டு தான் யூஸ் பண்ணணும்.
இப்போ வந்து பேனில் சுட்டு எடுத்துக்கலாம். பேனில் வந்து நெய் இல்லைன்னா ஆயில் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் என்ன டிஷ் வேணும்னு சொல்லுங்கள், அதையும் செஞ்சு போடலாம்.